மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த நாட்கள் சந்திராஷ்டம் நாட்கள், எந்த நாட்கள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள், இந்த மாதம் தெய்வ வழிபாடு என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குரு சூரியன், 7ஆம் இடத்தில் புத பகவான், 8ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய மாதம், அந்த முயற்சிகளால் வெற்றிகளை பெறக்கூடிய மாதம். காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதம். அதனால் நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை நிறைய சோர்ஸஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு அது மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம். அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அந்த எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணிடுவீங்க, கடைசியில் அப்படியே ஹோல்ட் ஆகக்கூடிய காலகட்டம்லாம் இருந்துச்சு கடந்த காலகட்டத்தில். அதெல்லாம் நிவர்த்தியாகி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புத பகவான் இருக்கார். பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ்லாம் இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். நீங்கள் அலைஞ்சாதான் காசு இந்த மாதம். நீங்கள் பணம் வேணும் அப்படின்னா நிறைய ஃபாலோ அப் பண்ணணும். நீங்கள் ஒரு கஸ்டமரை போய் பார்க்கணும், ஆர்டர்ஸ் எடுக்கணும், திருப்பி சப்ளை பண்ணணும், திருப்பி காசு வாங்கணும். ஒரு தடவை கொடுக்க மாட்டாங்க, 2 தடவை ஃபாலோ பண்ணணும். பார்த்திங்கன்னா சில்லறையாக பணம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் நிறைய பண வரவுகள் வரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். என்னடா இது வாழ்க்கை, நம்ம எப்போவுமே அலைஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி சில சோர்வுகள் வரும். அதெல்லாம் யோசிச்சிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சில ஃபாலோஅப் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்களை ரொம்ப கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போங்க. நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு கொஞ்சம் அவங்கள கரெக்டாக வழி நடத்துனீங்க அப்படின்னா இந்த மாதம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதே போல் இந்த மாதம் இடம் விற்கக்கூடியவர்கள், வீடு விற்கக்கூடியவர்கள், நிலம் புலன் விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதை விற்று அதன் மூலமாக பணம் வரவுகள்லாம் வரக்கூடிய நேரம். அது பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வாங்க சொத்தாக இருக்கலாம். ரொம்ப விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க கடந்த காலகட்டத்திலலாம். அதெல்லாம் இந்த மாதம் ஒரு அட்வான்ஸ் ஆகி அடுத்த ஆவணி மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிப்பாக ஒரு பணம் பெரிய அமௌண்ட் வந்து உங்களுடைய நீண்ட கால பிரச்சனையான கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதம். அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கும் போது என்ன பண்ணீங்க, ஒரு சின்னதாக ஒரு இடம் தான் வாங்கி போடலான்னு இடத்தையும் வாங்கி போடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரும், சில வாய்ப்புகள்லாம் வரும். அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திங்க. அதெல்லாம் வாய்ப்பு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா புதன் உங்கள் ராசியை பார்க்குறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு மேல் படிப்புக்கு ஏதாவது சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாஸ்டர் டிகிரியாக இருக்கலாம், பேச்சுலர் டிகிரியாக இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த தடையாக இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு கிடச்சிரும். அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வெளிநாட்டிலே படித்து முடித்த மாணவர்கள் நிறைய பேர் மாஸ்டர்ஸ் டிகிரிலாம் பண்ணிவிட்டு அங்கேயே வேலை இல்லாமல் சில பேர் கஷ்டப்படுறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துலேயே வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலாம் வரும். கொஞ்சம் ஆனால் முயற்சி பண்ணணும், நிறைய ட்ரை பண்ணணும். நீங்கள் என்னென்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி சில விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. நீங்கள் தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி சில வேலையெல்லாம் கிடைக்கும். அதற்கான நீங்கள் தான் சூஸ் பண்ணி அதுக்கான போகணும். அதே போல் வெளிநாட்டில் சில பேருக்கு வந்து வீசா முடியக்கூடிய காலகட்டத்திலாம் சில பேருக்கு இந்த மாதம் முடிய போகுது அப்படின்னாலும் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா மகராசி நிறைய நெகட்டிவிட்டியோடு இருக்கீங்க. நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தான், நம்மளுக்கு எதுவுமே நம்ம திருப்பி பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, நல்ல சேஞ்சஸ் வரக்கூடிய நேரம். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருப்பீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாட்டிலே சில பேருக்குலாம் வேலை போயிருக்கும். கடந்த ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வேலை போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேர்லாம் இருந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். பயப்படாதீங்க. சார் இல்லை சார் 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் சார், 2 மாதம் வேலை இல்லாமல் இருக்கீங்க. உண்மைதான், அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல.
ஆனால் இப்போ அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், அங்கேயே ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா வேறு ஸ்டேட் போங்க, வேறு கண்ட்ரி போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம், திருமணத்தில் காதலில் வெற்றியடையக்கூடிய மாதம், காதல் திருமணம் நடைபெறக்கூடிய மாதம், அதற்கான முயற்சிகள்லாம் இந்த மகர ராசி என்பது இந்த மாதத்தில் செய்து கொள்ளலாம். இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள்னு சொல்லக்கூடியது 27ஆம் தேதி 28ஆம் தேதி சந்திராஷ்ட நாட்கள். அந்த நாட்களில் புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள் செய்யாதீங்க, தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாதீங்க. அதே போல் இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 21ஆம் தேதி 22ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் 7, 8 தேதிகளில் பண வரவுகள் வரும். சுபமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய முக்கியமான மாதம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிசயங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாத பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசாபுதி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த 3 திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும். செவ்வாயாவது பரவாயில்ல, சந்திரன் முக்கியமாக, ராகு நிறைய பேருக்கு அந்த 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இந்த பிரச்சனைகள், இந்த திசாபுத்தி நடக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ணேன், நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை, சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு, நோட்டில் எப்படி எழுதியிருக்குமோ அது மாதிரி 51 பக்கம் PDFயில் கொடுக்குறோம். அதுலேயும் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டு மாதிரி இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. ஜாதகம் நோட்டும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது, இது எல்லாருமே படிக்கலாம். எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும், எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, இது எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.